எல்லோருக்கும் வணக்கம். சிலுவை தியானமும் ஜெபமும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு பாக்குறது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இயேசுவை சிலுவையில் அடித்தாங்க. அவருடைய மரணம் உண்டாயிருச்சு. இயேசுடைய சரீரத்தை அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்றாரு, சரீரத்தை பிலாத்தினிடத்தில் போய் கேட்டு வாங்கி நல்ல முறையில அடக்கம் பண்றாரு. அடக்கம் பண்ணி முடிச்சாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அவருடைய சீஷர்களுக்கு, அவருடைய ரிலேட்டிவ்ஸ், அவரை பின்பற்றினவர்களுக்கு. ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, நூற்றுக்கணக்கான பேர் சீஷர்களாகவே இருக்காங்க. எத்தனையோ பேர் அவரை ஃபாலோ பண்றாங்க. இப்போ இயேசு உயிரோட இல்லை அப்படிங்கிற செய்தியை கேட்கும்போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. துக்கம் அவர்களை மிகவும் பாதித்திருக்கும். இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தார், இவ்வளவு நாள் அவர்கள் கூடவே இருந்தார். அவர் இருந்தா யாருக்கும் எந்த கவலையுமே கிடையாது. தண்ணீர் என்ன பண்றது, திராட்சரசமா மாற்றுறவர், 5 அப்பத்தை 5000 பேருக்கு உணவளிக்கிறவர், வந்தா போனா எல்லா இடத்துலயும் அற்புதங்கள் நடக்குது. நோயாளிகள் எல்லாரும் சுகமாகிறார்கள். இவரால் பயனடைந்தவர்கள் ஏராளமா இருக்கிறார்கள். இதற்கு மேல போய் காற்றையும் கடலையும் அதட்டுகிறார், கடல் மேலேயே நடக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் இந்த பூமியில குமாரனாக வந்தார், மனுஷகுமாரனாக வந்தார், நல்லவராகவே சுற்றி திரிந்தார். எங்க போனாலும் நன்மையை செய்கிறதுல சோர்ந்து போகவே இல்லை, நல்லவராகவே சுற்றி திரிந்தார். டீச்சர்களுக்கு இப்ப எப்படி இருக்கு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு இயேசு, ஒரு சூப்பர்மேன் மாதிரி இருந்து இயேசு இருந்தா இவங்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கலக்கமும் இல்லை, தைரியமா காரியங்களை செய்யறாங்க, எல்லாமே பண்றாங்க. எனக்கு என்ன ஆகுது, இயேசு மரிக்கிறார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு எதிர்காலமே இல்லாத ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. டீச்சர்கள் எல்லாரும் இயேசு நம்பிதான் வந்திருக்கிறாங்க பாருங்க. எதிர்காலம் இல்லாத ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. அவங்களால எதையுமே யோசிச்சு பார்க்க முடியல. பயம்தான் இருக்குது. இயேசுவே அடிச்சாங்க, இப்ப நம்மள என்ன செய்ய போறாங்களோ அப்படிங்கிற பயம்தான் இருக்குது. ஆனா பாருங்க, இயேசுடைய வார்த்தைகளை இவர்கள் மறந்து விட்டார்கள். டீச்சர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். எத்தனையோ தடவை அவர் சொன்னாரு, என்னை சிலுவையில் அடிப்பார்கள், நான் மறிவேன், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன், எத்தனையோ தடவை சொல்றாரு. ஆனா இவங்களுக்கு அது ஞாபகமே வர மாட்டேங்குது. ஆனா எதிர் டீமுக்கு ஞாபகம் இருக்குது. பரிசேயர்கள், வேதபாரகர்கள், அவங்க யாரு, பிரதான ஆசாரியர்கள், இவங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு பாருங்க. பிலாத்துட்டு போய் கேட்கறாங்க, அந்த இயேசு தன்னை 3 நாளைக்குள்ள உயிர் தெழுந்துருவான்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால கல்லறைக்கு காவல் போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பயத்தை ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஆனா இவங்களுக்கு இயேசு சொன்னது ஞாபகமே வர மாட்டேங்குது. துக்கம் தான் இருக்குது, இவங்களுக்கு பயம்தான் இருக்குது, கலக்கம் தான் இருக்குது, எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்விதான் இருக்குது. துக்கம் எப்படிப்பட்ட துக்கம் அப்படின்னா, பிரசவ வலி போல அவர்களுக்கு துக்கம். பிரசவ வலி பாருங்க, அது ரொம்ப பெரிய வலி. அதே மாதிரி இவங்களுக்கு பிரசவ வலி மாதிரி இருக்குதான் அவங்களுடைய துக்கம். இயேசு இதை பத்தி சொல்றாரு பாருங்க. இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி இவங்களுக்குலாம் சொல்லிட்டாரு எல்லாத்தையுமே. யோவான் 16:20 அப்படி சொல்லியிருக்காரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும்போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்திலே பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினாலே அப்புறம் உபத்திரவத்தை நினையார். அதுபோல நீங்களும் இப்போது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவரும் உங்கள்கிட்டத்திலிருந்து எடுத்து போட மாட்டார்கள். என்ன சொல்ல வர்றாரு இயேசு? என்ன சொல்றாருன்னா, அவர் எப்படி கல்வாரி சிலுவையில் மரிக்க போறார், எப்படி 3ஆம் நாளில் உயிர் தள்ள போறார் அப்படிங்கிறத சொல்றாரு. சொல்லும்போது சில காலம்னா அந்த 1 நாள் 2 நாள் தான். அந்த 2 நாள் துக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த வார்த்தையை சீஷர்கள் இவங்களுக்கு புரியவே இல்லை. என்ன சொல்றாரு இயேசு அப்படிங்கிறதே இவங்களுக்கு புரியல பாருங்க. இதை மட்டும் அவங்க ஒழுங்கா கவனிச்சிருந்தா கூட இப்போ இந்த டைம்ல இவ்வளவு துக்கம் தேவையில்லை, இவ்வளவு பதட்டம் தேவையில்லை. ஆனா சொல்றாங்க பாரு, ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷனை உலகத்தில் பிறந்தான் என்று சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்கள் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், திரும்பவும் உயிர்த்தெழுந்து வரும்போது நான் உங்களுடைய முகத்தை பார்க்கும்போது உங்களுடைய சந்தோஷம் அவ்வளோ பெருசா இருக்கும்ன்றாரு. உங்களுடைய சந்தோஷத்தை ஒருவரும் எடுத்து போட முடியாத சந்தோஷம், எந்த மனுஷனும் கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுக்கிறார். எந்த மனுஷனும் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை இயேசுடைய உயிர்த்தெழுதல் கொடுக்குது பாருங்க. இந்த துக்கமான வேலையில கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது இது இயேசுடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதா? உங்களுடைய வாழ்க்கையில இயேசுடைய வார்த்தைகள் பயனுள்ளதா இருக்குதா? இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற சத்தியம் உங்களுக்கு புரிகிறதா? நான் சொல்லுகிறேன், உங்களுடைய சந்தோஷத்தை ஒருவரும் எடுத்து போட முடியாது.
கொஞ்ச காலம் துக்கம் இருக்கிற மாதிரி தெரியலாம் பாருங்க, ஆனால் உங்களுடைய சந்தோஷத்தை ஒருவரும் எடுத்து போட முடியாத சந்தோஷம் அவர் கொடுக்கிறார். நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எவ்வளையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், சந்தோஷம் இல்லாத சூழ்நிலைகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் சந்தித்திருக்கலாம் கர்த்தாவே. ஆனால் நீர் ஆண்டவர் உயிரோடு எழுந்த கிறிஸ்து. கர்த்தாவே, அவருடைய துக்கத்தை எல்லாம் நீர் மாற்றி போடுகிறீர். உபத்திரவத்தை நினையாதபடிக்கு தேவரீர் துக்கத்தை எல்லாம் மாற்றி தேவரீர் ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தின் ஆவினால் நீர் அவர்கள் எல்லாம் நிறைக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று இருக்கிறபடி நீர் ஆண்டவரே இப்பொழுது உயிரோடு இருக்கிறீர். கர்த்தாவே, இப்படிப்பட்ட சந்தோஷம் ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உண்டாகட்டும். கர்த்தாவே, நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.